கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்தானத்தை குறித்ததான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம், இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? யோவான் ஸ்நானன் இடத்துல இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது யோவான் ஸ்நானனுக்கும் இயேசுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்பொழுது யோவான் ஸ்நானன் சொல்கிறான், நான்லாம் மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீர் என்கிட்ட வாரீரே அப்படின்னு கேட்கும்போது இயேசு அவனுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறான். அந்த சத்தியம் என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் நீங்க 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நம்முடைய தமிழ் பைபிள் சொல்கிறது, இப்படி எல்லா நீதியையும் நான் நிறைவேற்ற வேண்டும், அது நமக்கு ஏற்றது அப்படிங்கிறார். ஆங்கில பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காட்ஸ் ரைட்னஸ், அதாவது தேவனுடைய நீதி. தேவனுக்குன்னு ஒரு நீதி உண்டு, அந்த நீதியை நிறைவேற்றுவது எல்லாருக்கும் ஏற்றதா இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, ரேஷன் கடையில அரிசிக்கு ஒரு கார்டு கொடுக்குறான், அரிசி வாங்காம இருக்கவங்களுக்கு ஒரு கலர் கார்டு. அப்போ ரேஷன் கடைக்காரன் கிட்ட போய் ஒரு ஆள் வாங்கும்போது, எங்க இவங்கெல்லாம் நல்ல வசதியானவங்க, இவங்களுக்கு இந்த அரிசி கார்டை கொடுக்காதீங்கன்னு பிடிக்கும் போது அவன் என்ன சொல்லுவான், ஏமா அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப அவன் இந்த என்ன கார்டை கொண்டு வந்திருக்கானோ, கவர்மெண்ட் என்ன அவனுக்கு அலோவ் பண்ணியிருக்குதோ அதை நான் கொடுக்க வேண்டியது என் கடமை, அவ்வளவுதான். இப்படி சில இடத்துல நீதி நிற்குங்க. இங்க ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார் யோவான் ஸ்நானன்ட்ட, இது எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது என் மேல கடமை. ஒரு மனுஷ அவதாரம் எடுத்து தேவன் வந்திருக்கிறார். இந்த உலகத்துல பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய அதிசயங்களை சொல்லுவோம். ஆனா தேவன் மனிதனானார் எங்கதான் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய அதிசயங்க. ஏன்னா எல்லாரும் ஏறுறதை விரும்புவாங்க, இறங்குறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு தாழ்மையில இருக்கிறவன் ஒரு ஏறி ஒரு சிங்காசனத்துக்குள்ள போனா கூட ஏதாவது ஒரு யதார்த்த சூழ்நிலையில நீங்க இங்கன உட்காருங்கன்னா கூட அவன் உட்கார மாட்டான், கோவப்படுவான், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பான். ஆனா ஒரு தேவன் இறங்கி வந்தார் பாருங்க, அதுதாங்க பெரிய அதிசயம். அந்த இறங்கி வந்த தேவன் சொல்றாரு, மனுஷனானவன் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே அவனுக்குள்ள ஒரு மறுபிறப்பு ஆவியில பிறக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்தானம். அது ஒரு நீதி, அதை எல்லாரும் செய்தாகணும். அது ஏழைன்னு கிடையாது, பணக்காரன் கிடையாது, யாரும் கிடையாது. மனுஷ அவதாரம் எடுத்துட்டாலே, மனுஷனா பிறந்தாலே அதை செய்து ஆகணும். அதனால தான் அங்க யோவான் ஸ்நானன் சொல்றாரு, இது தேவ நீதி. வேற ஒண்ணு கேள்வி கேட்க கூடாதுங்க, இது தேவ நீதி. நீ மனிதனாய் பிறந்திருக்கிறாயா, உனக்கு மறுபடியும் ஒரு பிறப்பு தேவைப்படுதா, நான் ஒரு பாவ பிறப்புல இருக்கிறேன்னு உணர்றாயா, நீ எடுத்துதான் ஆகணும். இதுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது இயேசு சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் பரமேறி போகிறதான நேரத்துல சீசர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. யாருக்கு ஞானஸ்தானம்? சீசர் ஆனவனுக்கு ஞானஸ்தானம். இயேசுவை நம்புகிறவனுக்கு ஞானஸ்தானம். இயேசு எனக்காக மரித்தாருங்கிறவனுக்கு ஞானஸ்தானம். இது ரெண்டாவது. அதை எதை சொல்லிட்டு போறாருன்னா, அதை ஒரு கட்டளையாய் இயேசு சொன்னார். முதலாவது தேவ நீதினு இயேசு சொன்னார், ரெண்டாவது அதை கட்டளையாக இயேசு சொன்னார். எல்லாருக்கும் நீ இந்த உபதேசம் பண்ணும்போது எல்லாம் யாரெல்லாம் அந்த உபதேசத்தை கேட்டு சீசர் ஆகினானோ அவனுக்கு இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீ ஞானஸ்தானம் கொடு. அப்ப இத என்னது? இது இயேசுவினுடைய கட்டளை. எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு நம்ம இந்த பாவ காரியங்களை கூட நம்ம 10 தடவை கேட்போமோ கேட்கலே தெரியல. ஆனா இந்த ஞானஸ்தானத்துக்கு மட்டும்தான் 10 தடவை இல்லை, 100 கேள்வி கேட்கிறோம். இப்படி எல்லா காரியங்களுக்கும் நம்ம கேட்கிறோமா? நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோமா? இது சரியா, இது தப்பா?
ஆனா இந்த கட்டளைக்கு மட்டும் ஏன் கேட்கிறோம்னா, பிசாசு அப்படிதான் கேட்க வைப்பான். ஏனென்றால் நீ அதை எடுத்துட்டா நீ யாருடைய பிள்ளையாய் மாறி விடுகிறாய் என்றால் இயேசுவின் பிள்ளையாய் நீ மாறி விடுகிறாய். கானானுடைய வாழ்க்கை அங்கே நீ தொடங்குகிற, இயேசுவின் சந்ததியாய் நீ அங்க மாறுகிற. அதனாலதான் மற்ற எல்லாவற்றிற்கும் கேள்வி கேட்காத நாம இதற்கு மட்டும் பல கேள்விகளை என்ன செய்யறோம் கேட்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த சத்தியத்தில் உங்களுக்கு சொல்றது, ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி, இரண்டாவது இயேசுவினுடைய கட்டளை. இதை நீங்க புரிஞ்சுக்காங்க. அந்த வேத பகுதிகளை திரும்பவும் தியானிங்க. அது உங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய சில காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.